தமிழகத்தில் மயோனைஸ் தடை மேலும் ஓராண்டுக்கு நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. முட்டையிலிருந்து தயாரிக்கப்படும் மயோனைஸுக்கு விதிக்கப்பட்ட தடை மேலும் ஓராண்டுக்கு நீட்டித்து உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாஸ்கர். வணக்கம் பாஸ்கர், இந்த தமிழக அரசின் இந்த உத்தரவு தொடர்பான விவரங்கள். உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருட்கள் இருப்பதன் காரணமாக பச்சை முட்டையிலிருந்து அதிலிருந்து தயாரிக்கப்படக்கூடிய அந்த மயோனஸ் விதிக்கப்பட்ட தடை என்பது மேலும் ஓராண்டு நீடிக்கப்படுகிறது என்பதுதான் தமிழக அரசுடைய உத்தரவாக இருக்கிறது. முட்டையினுடைய வெள்ளைக்கருவுடன் வெஜிடபிள் ஆயில் மற்றும் வினிகர் சேர்த்து மயோனஸை தயாரிக்கப்படுகிறது. சைவ மற்றும் அசைவ உணவுகளை தொட்டு சாப்பிடுவதற்கு இந்த மயோனஸ் அதிக அளவில் பயன்படுத்தப்படுகிறது. பச்சை முட்டையிலிருந்து ரா எக்கில் தயாரிக்கப்படக்கூடிய இந்த மயோனஸுக்கு ஏற்கனவே தமிழக அரசு தடை விதித்து கடந்த ஏப்ரல் மாதம் முதல் அது அமலில் இருக்கிறது. பல்வேறு விதமான தீங்கு விளைவிக்கக்கூடிய பாக்டீரியால் ஏற்படக்கூடிய அந்த மயோனஸால் உணவுப் பொருட்களுக்கு அதன் மூலமாக அதை உட்கொள்ளக்கூடிய மனிதர்களுக்கும் உடல் உபாதைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதை உணர்ந்துதான் தடை விதிக்கப்பட்டிருந்தது. இந்த தடை காரணமாக தமிழகம் முழுவதும் உணவகங்கள் மற்றும் கேட்டரிங் சேவைகள் மற்றும் சில்லறை விற்பனை கடைகளில் இந்த மயோனஸுக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. அதற்கான தடை என்பது மேலும் ஓராண்டு நீடிக்கப்பட்டிருக்கிறது. 2027 ஏப்ரல் மாதம் இறுதி வரை இந்த தடை என்பது அமலில் இருக்கும். இதன் காரணமாக மயோனஸ் விற்பதும் அதை ஹோட்டலில் பயன்படுத்துவதற்கான தடை என்பது மேலும் நீடிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர். உங்கள் தந்தியன் தொலைக்காட்சியில் ரகசிய சிநேகிதியே தினமும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.